Audio Jungle. Audio Jungle. சமாதான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவிக்கு. வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைக்காக போராடியதால் 2025 ஆண்டுக்கான சமாதான நோபல் பரிசு வெனிசுலாவின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவி மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சமாதான நோபல் பரிசை தனக்கு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து வந்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட 8 போர்களை தான் நிறுத்தியதாக தொடர்ந்தும் கூறி வந்த ட்ரம்ப் தனக்கு சமாதான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என தொடர்ந்தும் வெளிப்படையாக பேசி வந்தார். ட்ரம்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வந்தன. ஆனால் இவை எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைக்காகவும் நீதிக்காகவும் போராடியதால் மரியா கொரினா மச்சோடாவுக்கு சமாதான நோபல் பரிசை நோபல் தேர்வுக்குழு அறிவித்துள்ளது. இதன் மூலம் நோபல் பரிசு பெற வேண்டும் என்ற ட்ரம்பின் கனவு தகர்ந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பூக்கும் பூவான நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்போது இலங்கையின் மத்திய மலைநாட்டின் நுவரெலியா மாவட்டத்தில் 2100 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் ஒளிந்திருக்கும் தேசிய பூங்காவின் ஹோட்டன் சமவெளியில் அதிகமான இடங்களில் பூக்க துவங்கியுள்ளன. இந்த பூக்களை காண வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படையெடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை இதில் பூக்கும் மலர்களே இதன் தனித்துவமாக கருதப்படுகிறது. ஹோட்டன் சமவெளியில் இந்த மலர்களிடம் வசீகரிக்கும் வாசம் இல்லாவிடனும் ஒரு மென்மையான வாசம் இருப்பதாகவும் பூக்கும் காலங்களில் இவற்றை 10க்கும் மேற்பட்ட தேனீ இனங்கள் தேடி வருவதாகவும் புல்வெளிகள் நிறைந்த ஹோட்டன் சமவெளி மலைப்பகுதியில் வளரும் இந்த செடிகளில் வெள்ளை, நீலம், ஊதா மற்றும் இளஞ்சிவப்பு உள்ளிட்ட பல வண்ணங்களில் பூக்கள் பூத்துள்ளதாகவும் அவைகள் குறைந்தபட்சம் 1/2 மீட்டரிலிருந்து 1 மீட்டர் வரை உயரம் கொண்டவை எனவும் ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஹோட்டன் சமவெளி உலகத்தில் மிக அரிய உயிரியல் சுற்றுச்சூழல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் கடந்த 2013 ஆண்டு பூத்ததாகவும் அதன் பின்னர் இவ்வருடம் 2025 பூத்துள்ளதாகவும் மீண்டும் 2037 ஆண்டு பூக்கும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். 2030 ஆண்டுக்குள் உலக நாடுகள் 560 பேரிடர்களை எதிர்கொள்ளும். 2030 ஆண்டுக்குள் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர்களின் தாக்கம் காரணமாக உலகளவில் 37.6 மில்லியன் மக்கள் தீவிர வறுமையில் தள்ளப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகளின் அனர்த்த முகாமைத்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2030 ஆண்டுக்குள் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஆண்டுக்கு சுமார் 560 பேரிடர்களை எதிர்கொள்ளும் என அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பேரிடர் அபாய குறைப்புக்கான உலகளாவிய கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 13 சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை கடைபிடிக்கிறது. ஒற்றுமையின் மூலம் மட்டுமே உலகை பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் என்பதே சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தின் கருப்பொருளாகும். உலக சுகாதார அமைப்பின் 78வது பிராந்திய மாநாடு கொழும்பில். உலக சுகாதார அமைப்பின் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கொண்ட பிராந்தியத்தின் 78வது மாநாடு இம்முறை கொழும்பில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த 78வது மாநாட்டை இலங்கை நடத்தியது. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அதானம், உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய பொறுப்பதிகாரி கத்ரீனா பொஹ்மே ஆகியோரும் 8 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமைச்சர்கள், 2 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் பிற வல்லுநர்கள் இந்த அமர்வில் பங்கேற்றனர். இலங்கைக்கு புதிய 2 பயிற்றுவிப்பாளர்கள் நியமனம். இலங்கை அணிக்கு புதிய 2 பயிற்றுவிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. அதன்படி இலங்கை அணியின் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக ஜூலியன் வுட் நியமிக்கப்பட்டுள்ளார். அக்டோபர் 1 முதல் அமலாகும் வகையில் 1 வருட காலத்திற்கு அவர் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக செயற்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதே நேரம் ரெனே ஃபெர்டினாண்ட்ஸ் இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் 30 முதல் அமலாகும் வகையில் எதிர்வரும் 2 வருட காலத்திற்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் புதிய 2000 ரூபா நாணயத்தாள்கள் மக்கள் பாவனைக்கு. இலங்கையில் புதிய 2000 ரூபா பெறுமதியான நாணயத்தாள்கள் மக்கள் பாவனைக்கு வெளிவந்துள்ளன. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு வெளிவந்த 2000 ரூபா நாணயத்தாள்கள் புழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது. அந்த நாணயத்தாள்கள் சாதாரண நாணயத்தாள்களின் அளவை விட பெரிதாக காணப்பட்டது. இம்முறை வெளியிடப்பட்ட 2000 ரூபா நாணயத்தாள்கள் தற்போது புழக்கத்தில் உள்ள 1000 ரூபா 5000 ரூபா நாணயத்தாள்களின் அளவிலேயே காணப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி அதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி 2000 ரூபா நினைவு நாணயத்தாளை வெளியிட்டது. உலக பரா மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப். இலங்கைக்கு 2 வெண்கல பதக்கங்கள். இந்தியாவில் நடைபெற்ற உலக பரா மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய 2 தடகள வீரர்களான நுவான் இந்திக மற்றும் பிரதீப் சோமசரி 2 வெண்கல பதக்கங்களை வென்றனர்.